வணக்கம். பாலச்சந்திரன் பேசுகிறேன். அமித்ஷா இன்னைக்கு ரெண்டு விதமான ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். ஒண்ணு என்னன்னா, இதுக்கு முன்னாடி முதல்ல பிஜேபிக்கும் இவங்களுக்கும் ஏடிஎம்கேக்கும் ஒரு தேர்தல் ஒப்பந்தம், கூட்டணி அமைப்பு நடந்த பொழுது, கூட்டணிப்பு தேர்தல் தேர்தலுக்காகத்தான் நடந்த பொழுது அவர் என்ன சொன்னாரு? இவரு தான் இங்க ஏடிஎம்கே தான் லீடிங் பொசிஷன்ல இருக்கும், என்டிஏடைய லீடிங் பொசிஷன்ல இருக்கும். அந்த லீடிங் பொசிஷன்ல இருக்கிற ஏடிஎம்கேல உள்ள திரு இபிஎஸ் அவர்கள் முதல்வராக இருப்பார்னு சொன்னார். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொன்னாரு? இதுல என்டிஏ ஆட்சியை பிடிக்கும், என்டிஏ தீர்மானிக்கும் ஏடிஎம்கேல இருந்து யார் முதல்வராக வருவாங்க. இபிஎஸ் பேரை மறந்துட்டார். அது ஏகப்பட்ட குழப்பத்தை உண்டு பண்ணிச்சு. இபிஎஸும் தடுமாறி பேசி பார்த்தாரு, எல்லாத்தையும் சொல்லி பார்த்தாரு. நயினாரும் அவருக்கு சப்போர்ட்டா பேசி பார்த்தாரு. இல்ல இதெல்லாம் பெருசா எடுக்காதீங்க, முதல்ல அவர் சொன்னதான் கரெக்ட்னு சொன்னாரு. இன்னைக்கு நயினார் வீட்டுல போய் காலை சுற்றுண்டி அறிந்து விட்டு அதுக்கப்புறம் பேசின பேச்சுல தெளிவா மறுபடியும் சொல்லியிருக்காரு, இது என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் இங்கு அமையும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காரு. என்ன செய்ய போகிறார் இபிஎஸ்? இது அவங்களுக்குள்ள வச்சு விளையாடுறாங்களா? இப்படி சொன்னதுனால நான் வெளியேறிட்டேன்னு சொல்லி நீங்க வெளியேறிடுங்க, விஜய் கூட நீங்க கூட்டணி அமைச்சுக்கோங்க. ஏன்னா எங்களுடைய நோக்கம் நாங்க ஆட்சிக்கு வர்றதுங்கிறது கிடையாது. நாங்க ஆட்சிக்கு வர மாட்டோம் 2026. எங்களுடைய நோக்கம் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதுதான். அதுக்கு நீங்க விஜய் கூட கூட்டணி செய்யறது பிரயோஜனமா இருக்கும்னா அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு, இந்த மாதிரி இதை ஒரு காரணமா வச்சு அவர் வெளியில போறதுக்கு இவங்க வழிவகுத்து கொடுக்குறாங்களா தெரியல. ஒண்ணு. ரெண்டாவது அவர் என்ன பேசியிருக்காரு? இவர் ஒரு நாளும் உதயநிதி முதல்வராக வர முடியாது, ஒரு நாளும் ராகுல் காந்தி இந்திய நாட்டுடைய பிரதமராக வர முடியாது. இதை சொல்றதுக்கு நீங்க யாரு? இது சொல்ல வேண்டியது மக்கள் தீர்மானிக்கட்டும். நீங்க யாரு தீர்மானிக்கிறது? மக்களுடைய தீர்மானம் முறையான வழியில் செய்யப்பட்டதா அப்படிங்கிற ஐயத்தை ராகுல் காந்தி ஏற்கனவே எழுப்பிட்டாரு. அதை பத்தின விவரங்களுக்கு பதில் சொல்ல போன தலைமை தேர்தல் ஆணையர் இன்னும் தன்னை திண்டாட்டத்தில் சிக்க வைத்துக் கொண்டார். இந்த சொந்த காசுல சூனிய வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இவராக ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு பண்ணியிருக்க வேண்டியதில்லை. பண்ணி இன்னும் விளக்கங்கள் கொடுக்காமல் இன்னும் பல ஐயங்களை ஏற்படுத்தி விட்டு சென்று விட்டார் தலைமை தேர்தல் ஆணையர். இந்த நிலைமையில் நீங்க யார் இதெல்லாம் சொல்றதுக்கு? மக்கள்ல சொல்லணும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு? இதுலயே ரொம்ப கரப்ஷன் உள்ள ஒரு ஆட்சி இந்த திமுக ஆட்சி தான். இந்தியாவிலேயே அதிக கரப்ஷன் உள்ள ஆட்சி திமுக ஆட்சி தான் அப்படின்னு இங்க சொல்லியிருக்காரு. இதே மாதிரி தான் சென்ற சில ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஏடிஎம்கே கூட கூட்டு வராதுங்கிற சூழ்நிலை வந்த உடனே இந்தியாவிலேயே அதிகமான கரப்ஷன் உள்ள ஆட்சி இங்க நடக்கின்ற அதிமுக ஆட்சி தான் சொன்னவர் தான் திரு அமித்ஷா அவர்கள். அப்படி சொல்லிட்டு இன்னைக்கு அதிமுக கூட கூட்டுறவு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் இவங்களுடைய கட்சியில எப்படிப்பட்ட உத்தமர்கள் எல்லாம் இவருடைய கட்சியில் இவர்கள் இணைத்துக் கொண்டார்கள். 60,000 கோடிக்கு மேல, 76,000 கோடி நம்ம சரியா ஃபிகர் நடந்தில்ல, அத்தனை 1000 கோடி ஊழல் செய்தார் என்று உங்களால் குற்றம் சாட்டப்பட்ட அஜித் பவார் உங்களுடைய கட்சியுடன் சேர்ந்து, தன்னுடைய கட்சியை உடைத்து உங்களுடைய கட்சியுடன் சேர்ந்து அரசு அமைப்பதற்கு இணங்கியவுடன் நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவரை துணை முதலமைச்சராக ஆக்கினீர்கள். அவர் மேல் இருந்த ஊழல் வழக்கு வாபஸ் பெறப்பட்டது. இதுதான் உங்களுடைய லட்சணம். இதுதான் நீங்க நாட்டை நடத்துற நிர்வாகத்திறன். அதே மாதிரி தான் அங்க ஹேமந்த் பிஸ்வாஸ், ஐ திங்க் த ஃபர்ஸ்ட் நேம் இஸ் ஹேமந்த், அஸ்ஸாம்ல சீஃப் மினிஸ்டர் இருக்கார். இவர் காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர் அவர் மேல நீங்க சுமத்தாத ஊழல் குற்றச்சாட்டே கிடையாது. அத்தனை ஊழல் குற்றச்சாட்டு சுமத்துனீங்க. அவர் உங்க கட்சிக்கு வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் அவரை சிஎம் ஆக்கி அழகு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அவருடைய ஊழல் எல்லாம் எங்க போச்சு? அப்போ இந்தியாவிலேயே ரொம்ப ஊழல் புரிந்த கட்சி இப்ப திமுக ஊழல் இல்லை அப்படின்னு நான் ஒரு நாள் சொன்னதில்லை. எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியில சில பேர் ஊழல் பண்ணுவாங்க. தலைமை அதுல தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்படின்னா தான் அந்த கட்சி மேல மக்களுக்கு நம்பிக்கை வரும். இப்போ திமுக தான் இந்தியாவிலேயே ஊழல் மிகுந்த ஆட்சி கட்சின்னு சொல்ற நீங்க ஊழல்வாதிகளை ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்களே, இது பெரிய ஊழல் இல்லையா? நீங்க யாருன்னு ஏற்கனவே சொன்னேன். நீங்க யாரு உதயநிதி முதலமைச்சராக வரக்கூடாது, ராகுல் காந்தி இப்ப பிரதமராக வரமாட்டார், உதயநிதி திமுக முதலமைச்சராக வரமாட்டார்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? மக்கள் தான் அதை தீர்மானிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, அப்படி சொல்ற நீங்கள் உத்தமரா? உங்களுடைய கட்சி உத்தமமான கட்சியா? நீங்க உங்களுக்குள்ள இத்தனை ஊழல் வச்சுக்கிட்டு இன்னொருத்தங்களை ஊழல்வாதின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை. நான் சொல்றேன், திமுகவில் ஊழல் இருக்குன்னா அதை சொல்ற அருகதை எனக்கு உண்டு. என்னுடைய டிவி புரோகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்க அத்தனை பேருக்கும் உண்டு. நாம் பொதுமக்கள், காய்தல் உவத்தல் என்று யார் என்ன தப்பு பண்ணாலும் அந்த தப்பை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். ஜனநாயகத்தில் அது நம்முடைய கடமை, நம்முடைய உரிமை. ஆனா தன் வீட்டை சுத்தம் இல்லாம வச்சுக்கிட்டு அடுத்த வீட்டை பத்தி குறை சொல்றவங்களை பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கறதா வினா. நன்றி, வணக்கம்.